ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. வணக்கம். திருவள்ளுவர் டிவி நேயர்களுக்காக ஒரு நல்ல பதிவு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ போன பதிவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் எந்த மாதிரியான விரத முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. இப்போ அடுத்து அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தாண்டு வருது. எனக்கு ஒரு வருஷமாக ஆரம்பிக்குது. நான் ஏதாவது ஒன்று என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மாற்ற முடியல. அதுக்குள்ளே வருஷமே கடந்து போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி ஆரம்பித்து இப்படி முடிஞ்சிடும். 2026 ஆரம்பிக்க போது இந்த புத்தாண்டில் யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும், மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றது பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேஷ ராசிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். மேஷ ராசிக்கு 2026 எப்படி இருக்கும்? ஒரு ஜோதிடரை என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு கர்மாவை சுமந்துட்டு வரும். நம்ம இப்போ அந்த கர்மாவை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட முதல்ல ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். நம்மளை நம்ம மாற்றிக்காதப்போ எந்த ஒரு விஷயமும் மாறப்போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ நம்மளோட இவ்வளோ நாள் ஒரு 10 வருஷமாவோ 15 வருஷமாவோ 20 வருஷமாவோ நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ரெகுலராக. அந்த விஷயத்தை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அதை மாற்றிக்கங்க. அதை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கனாலே அடுத்து வரக்கூடிய காலம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ 3ஆம் வீடு நமக்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது இவங்க அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அது ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும்போது அதனால் நமக்கு நல்பலன் கிடைக்காது. 5ஆம் வீட்டை நம்ம நல்பலன் அங்கே தான் ஒளிஞ்சிருக்கு, நமக்கு அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா இவங்க பண்ணக்கூடிய சில தவறான செயலால் நமக்கு அந்த 5ஆம் வீடு ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அதனால் நமக்கே தெரியும். நம்ம செல்ஃப் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம எதெல்லாம் தப்பு பண்ணுறோம், நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை ஒரு தீர்மானித்து அதை முதல்ல மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலத்தை நம்ம மாற்றிக்க முடியும். நம்மளுடைய கர்மாவை குறைச்சிக்க முடியும். சித்தர் வழிபாடு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். 2026 பொது பலன் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆஹா ஓஹோ அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. காரணம் பேருக்கு வேணால் நான் சொல்லலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 2026 பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய சங்கடத்தோடையும் மன வருத்தத்தோடையும் கொஞ்சம் கடக்க வேண்டிய காலமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே பொதுவாகவே. ஏன் அப்படின்னா குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை வராரு அவருடைய சொந்த உச்சம் பெறக்கூடிய ராசிக்கு. கடகராசியில் தான் ஒரு உச்சம் பெறாரு, அந்த ராசிக்கு வராரு. ஓகேங்களா? அப்போது நம்ம 12 வருஷத்துக்கு முன்னாடி சில இதெல்லாம் நம்ம திருப்பி பார்க்கும்போது அந்த மாதிரி நாட்களில் நிறைய நம்ம சேட் நியூஸஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதை மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அம்மா பயன்படுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால தான் நான் மோஸ்ட்டாக பொது பலனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆனால் பொது பலன் நமக்கு எங்கே இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி இம்பேக்ட் பண்ணும். கண்டிப்பாக நம்மளுடைய ஜாதகத்தை இம்பேக்ட் பண்ணுறதை விட சொசைட்டி கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். எப்படி இம்பேக்ட் பண்ணுன்னா, இப்போ ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க, ஒரு ட்ரெயினில் போகிறாங்க, ஒரு கோவிலுக்கு ஒரு கும்பல் செய்கிறது, அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக நமக்கு அதனுடைய பாதிப்பு இருக்கும். நம்மளுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% அந்த கோச்சாரம் நமக்கு இம்பேக்ட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே நம்ம எல்லாருமே கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். புதுசாக வைரஸ் வரும், புதுசாக இங்கே குண்டு வெடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு வண்டியோடு போய் மோதி அங்கே ஒரு 40 பேர் இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க, இங்கே ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. திடீர்னு இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இயற்கை சீற்றம் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் அக்டோபர் எண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய நமக்கு இயற்கை சீற்றத்தை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ராகு கேது பயிற்சி டிசம்பரில் நடக்குது. ஸோ அதனுடைய பாதிப்பு நமக்கு முன்னாடி கொஞ்சம் காமிக்கும். முன்னாடி காமிக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்துக்கு வருவார். இப்போ அந்த இடத்துல ஏற்கனவே குரு இருக்கார், கேதுவும் சேரும்போது நமக்கு ஆன்மீக ரீதியாக இந்த கோவில் சார்ந்த இடத்துலலாம் கொஞ்சம் பிரச்சனையை பார்க்கணும். இப்போ திருவண்ணாமலையில் எப்படி ஒரு நிலச்சரிவெல்லாம் நம்ம பார்த்தோம், அந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கோவிலெல்லாம் சில பிரச்சனையை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரியான ரீதியான தொல்லைகள் இருக்கும். பொதுவாக சொல்ல போகிறது 50-50. நமக்கு 2026 பொது பலன் சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், கொஞ்சம்
இதுவாகவும் மன சங்கடமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. இப்போ நம்ம மேஷராசியை பற்றி பார்ப்போம். மேஷராசியோட பொது பலன், அதாவது 2026 புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடந்த 2-3 வருடமாக பட்ட கஷ்டத்துலேருந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஹாப்பியாக இருக்கலாம். ஹாப்பின்னா ரொம்ப இல்லை, ஒரு 75%. ஆமாம், மூச்சு விடுறல. ஏன்னா அவங்கெல்லாம் கடந்த 2-3 வருடமாக என்னடா நமக்கு வந்த சோதனை, என்னடா எது ஒரு அடி நான் எடுத்து வச்சேன்னா 10 அடி சறுக்கிறனே அப்படின்ற மாதிரி ஒரு சூழலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் வரும். ஒரு ப்ரீத் பண்ணக்கூடிய காலமாக இருக்குது. அவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே ஒரு முன்னேற்றமாக காணக்கூடியது. அதுலேயும் இந்த படிக்கிற பசங்க பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க எக்ஸாம்ஸ் எல்லாமே. அதிலெல்லாம் நிறைய சரி வாங்கியிருப்பாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் கிடச்சிருக்காது, டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்காது. அது எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒன்று. அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி வந்து மீனத்தில் இருக்கார், 12ல் இருக்கார். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, விரய சனி இருக்கார், ஏழரை சனி வரப்போகுது, அதனால் விரயத்தை நல்லபடியாக ஆக்கிக்குங்க, விரய சனி சுபவிரயமாக்கிக்குங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜோதிடருங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்தான். தப்பு பண்ணி மாட்டிக்காதீங்க. பெரிய சனி உங்ககிட்ட 5 லட்சம் 10 லட்சம் இருக்கா, அதற்கேற்ற உங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க. வீடு வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, நகை சேர்க்குறதோ, ஃபிக்ஸடில் போடுறதோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் 10 லட்சம் வச்சுருக்கேன்னா 10 லட்சத்துக்கு கடன் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க, அது உங்களால் கட்ட முடியும்னா. இல்லை அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் நான் 10 லட்சம் வச்சுருக்கேன், நான் 50 லட்சத்துக்கு வீடு வாங்குறேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனியில் மாட்டுவீங்க. வீடு ஜப்திக்கு போயிடும். ஏன்னா கழுத்தை பிடிக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், வேலை பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனை இருக்கும், மாட்டிப்பீங்க. அதனால் ஏன் அப்படி எதுக்காக நான் வீடுக்கு இந்த ஒரு பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, மேஷத்துக்கு 4ஆம் இடத்துல கடகத்தில் குரு வராரு. 4ஆம் இடம்ன்றது வீடு, சுகம், அம்மா, இது எல்லாமே குறிக்கக்கூடிய தன்மை, மேல் படிப்பு எல்லாமே. இது எல்லாமே அகலக்கால் வைக்காமல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பொழைச்சிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பொழைச்சிக்கணும். இதுதான் வந்து நான் மேஷராசிக்கு சொல்லக்கூடியது. அருமையாக இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அதாவது ரொம்ப அகலக்கால் வைக்காமல் பயன்படுத்திக்கிறது ரொம்ப சால சிறந்ததாகவும் இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாடு எடுத்துக்கலாம். அதுலேயும் ஜனவரிக்கு அப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை, மதுரை மீனாட்சி அம்மன் தாயாரை போய் ஒரு முறை பார்த்துட்டு வரலாம். அதற்கப்புறம் அவங்க அடுத்த வருடம் முழுவதுமே துர்க்கை அம்மனுடைய வழிபாடை எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். துர்க்கை வழிபாடு எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தானம் அதே மாதிரி டெய்லியுமே அவங்க வந்து முந்திரி இருக்குது பார்த்திங்கன்னா, அதை உணவோடு ஏதாவது ஒரு உணவில் இல்லை காலையில் சும்மா முந்திரி கூட அவங்க சாப்பிட்டுக்கும் போது ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும். அதே மாதிரி அவங்க தானம் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு இது பெரியவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கவனம் வேணும். அவங்களுடைய தாயாரோடைய உடல்நிலையை பார்த்துக்கணும், அவங்களுடைய உடல்நிலையும் பார்த்துக்கணும். அகலக்கால் வைக்காமல் வாழ்க்கையை நடத்தும் போது ரொம்ப சுகமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் வாழ்க்கை இருக்கும். அவங்க எதிலெல்லாம் தடையை சந்திச்சாங்க அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். அடுத்ததா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆனால் வந்து அவங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வேணும். 2வது பெரியவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வார்த்தையை குடும்பத்தில் விடும்போது ரொம்ப பார்த்து விடணும். அவங்க வாக்கு, ஏன்னா 3ஆம் இடத்துக்கு தான் குரு வராரு. 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய அனைத்து முயற்சி ஸ்தானமும். இவங்க குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு நினைப்பாங்க, புது முயற்சியை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சுயஜாதகத்தில் எப்படி இருக்குன்ற தெரிஞ்சிக்காமல் இவங்க பொது பலன் வச்சு பண்ணும்போது மாட்டிக்கவும் கூடாது. அதனால முயற்சி எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும், ஆனாலுமே கவனம் தேவை. இது ஒன்று. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணும்போது பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். இப்போது ரிஷபராசிக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னா எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? மார்க் வந்து பார்த்திங்கன்னா 70% வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம. ஆனால் அக்டோபர் 31 வருதுக்கு பார்த்திங்கன்னா, அப்போ வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் நமக்கு தேவை. முன்ன பின்ன நமக்கு அதிசாரம் போவார், பேக் வருவார் அப்படின்னும் போது அந்த பீரியடில் கொஞ்சம் கவனம் நமக்கு தேவை. பொருளாதாரம் முந்தைய காலத்தை விட இப்போ இருக்கக்கூடிய மீன்ஸ் அடுத்த வருடம் வரக்கூடிய காலம் நமக்கு நல்லாவே இருக்கும். ஆனாலும் அதை சேமித்து வச்சுக்கோங்க. எப்பயுமே காத்திருக்கிறப்ப தூத்திக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு அகலக்கால் வைக்காமல் அளந்து நம்ம செய்யும் போது எந்தலையுமே சக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியாக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க, அதிலிருந்து இப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பேங்க் பேலன்ஸை வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நிச்சயமாக சொல்லக்கூடியது. இப்போ அவங்களுக்கு யார்கிட்டயும் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதத்துக்கே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சாயத்தில் எடுத்து விட்டுருவாங்க. அப்பா
பேசவே கூடாது, நம்ம வாயை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அமைதியா இருந்தா முயற்சி வந்து முயற்சி வந்து ஓரளவுக்கு வச்சு பண்ணிக்கணும். இவங்க நல்லது நினச்சி தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், எல்லாரையும் ஒன்று பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் அது வந்து வினையாக போய் முடியும். ஒன்றும் திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு எப்படி? ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் காதலெல்லாம் கை கூடிடும். யாரெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருந்தீங்களோ அதெல்லாமே சக்ஸஸ் ஆகிடும், நல்லாவே இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். திருமண வாழ்க்கையும் அதே மாதிரி தான். ஓகே, இப்போ நிறைவா வந்து அவங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? அவங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் இருக்கும். கிரகம் தத்துவம் படி இந்த கிரகம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓகேவா இருக்கும், இல்லைன்னா இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? சுக்கிரன் தான் அவங்களுடைய ரிஷபராசிக்காரங்களுடைய ராசியாதிபதியே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் 8ல் மறைஞ்சாலும் நல்லது தான். ஆனாலும் வந்து அது வாக்கு ஸ்தானத்தில் போய் உட்காந்து அவங்க ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு பந்தாவாக வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இந்த சுவாச குழா அப்புறம் வாயிலேருந்து இது வரைக்கும் வரக்கூடியதில் கொஞ்சம் கவனம் வேணும். தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் அப்பப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த பிபி சுகர்ஸ் எல்லாம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இவ்வளோ வருஷம் உடம்பு முடியாமல் தான் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரிலீஃப் கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது. எல்லாமே அளவோடு வச்சுக்கும் போது நல்லாயிருக்கும். இவங்க செல்ல வேண்டிய ஆலயம், அதாவது எனக்கு இப்போது 70% நல்லா இருக்குது அப்படின்னா அந்த 70% நல்லா பார்த்துக்கணும். வாய் விட்டோம் அப்படின்னா அதுவும் போச்சு. இவங்க வந்து எதுலேயுமே சிக்கக்கூடாது, நான் உண்டு வேலை உண்டு இருக்கணும். அதுக்கு வந்து எனக்கு ஏதாவது கோவில் ஸ்தலங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா இவங்களுக்கு என்ன சொல்லலாம்? வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை ஜனவரிக்கு அப்புறம் நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வர்றது நல்லது. பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிட்டு வரது ரொம்ப நல்லது. இல்லை எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல, நாங்கள் ஊரில் இருக்கோம் அப்படின்றவங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தாயாரை பிடிச்சிக்கோங்க. தாயாரை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர உரையில் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டே வரும்போதும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். அவங்களுக்கு தரிசனம் பண்ணும்போது ஒரு தாமரைப்பூ கொடுத்துட்டு இல்லை சண்முகப்பூ கொடுத்து வணங்கிடுவாங்க. இல்லை மறிக்குழுந்து கூட கொடுத்துட்டு வணங்கிட்டு கல்கண்டை வந்து தானம் கொடுத்துட்டே வாங்க, நல்ல மாற்றம் இருக்கும். உங்கள் கையில் பணம் கண்டிப்பாக தங்கும். அந்த பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து 2ஆம் வீடு அப்படின்றது பொருளாதாரத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சுக்கிர வீடு அப்படின்றது, சுக்கிரன் வந்து ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னாலுமே பணத்துக்கு வந்து நம்ம கவலைப்படவே தேவையில்லை, அதுவாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த யோகம் இருக்குமா? ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி சுக்கிர பகவான் தானே, ஓகேங்களா? அவர் அங்கே வந்து 2ல் இருக்கிறாரு, இங்கே வந்து 7ல் இருக்காருல்ல. ஸோ அது கணக்கு இல்லை. ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியானாலும் அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வாயாலே வடை சுட்டாவது பணத்தை வாங்கிடுவாங்க. அவங்க கிட்டலாம் நீங்கள் நிஜமாக நீங்கள் சில ராசி சில நட்சத்திரம்லாம் இருக்குங்க, அவங்களெல்லாம் வந்து நம்ம சர்ச்சே பண்ண முடியாது. அப்படியே பேசியே வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேரை ஒரு இடத்துல சேர்த்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆளுக்கு வந்து ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னா அது எப்படியோ பேசியே அவங்க சேர்த்து விட்டுருவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களே சேர்த்து விட்டுருவாங்க. ஒரு என்ன ஒரு சாணியை கூட காசாக்கணும்னு பார்த்துருவாங்க. அதெல்லாம் டேலண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான். அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி, ஸ்பீச்சில் வந்து பேசுகிற விதத்தில் க்ரியேட்டிவிட்டி வரும். ஏன்னா அந்த ராசி மண்டலத்தில் 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகையும் ரோகிணியும் மிருகஷீடம் இருக்குது. அதில் இந்த ரோகிணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே பேசியே, அதாவது நெய் சொட்ட பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேசியே ஆளை மயக்கிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் அது. ஸோ அது யாரோடு? சந்திரனோடது. அழகாகவும் இருப்பாங்க. அவங்க தோற்றத்தில் மட்டும் அழகாக இருக்க மாட்டாங்க, பேசுறதுலையுமே அழகாக இருப்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நம்ம அதில் ஆக்சுவலாக ஒரு மணி நேரம் பேசியிருப்பாங்க அவங்க, ஆனால் ஒன்றுமே பேசுவாங்க 0. ஆனால் அவங்க பேசின விதம் அந்த கோர்வையாக பேசியிருப்பாங்க. அவங்க பேசுனதை பார்த்துட்டே இருக்கலாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே பேசியே சம்பாதிச்சிடுவாங்க. அவங்க பேசுறதை கூட காசாக போயிடுவாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? ஒரு தண்ணி பாட்டிலில் ஒரு கோமியத்தை கூட அவங்க வந்து அதை விற்று காசாக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். எது எடுத்தாலும் காசாக்க விட மாட்டாங்க. அவங்க பேசுகிற விதம், அவங்க பார்க்குற விதமே அதை காசாக்கணுன்றது அவங்க விதமாக இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேணாம். அவங்க வந்து அப்படியே நழுவி எல்லாருக்குமே இந்த டேலண்ட் வந்துடாது இல்லை, வந்துடும். அவங்க இன்கேஸ் இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரம்லாம் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பிற்பகுதி தான் அப்படி இருக்கும். முற்பகுதி வந்து அவங்க பெருசாக வளர்ச்சி பார்க்க மாட்டாங்க. பிற்பகுதி பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஆகிடுவாங்க. ஏன் அப்படின்னா முற்பகுதியில் வாங்குகிற அடி அப்படி, கரெக்டுங்களா?
அட்டின்னா அட்டி, அப்படி ஒரு அடி, சரிவுன்னா அப்படி ஒரு சரிவு வாங்குவாங்க. அதுலேயும் அந்த சந்திரன் 8ல் போய் உட்காந்து 12ல் போய் உட்காந்துட்டு கூடாதவங்க கூட போய் கூடிட்டு சனியோடலாம் கூடிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வாங்குவாங்க பாரு அடி, அப்படி வாங்குவாங்க. அவங்களுக்கு அந்த அடியை எப்படி திருத்துவாங்கன்னா பிற்பகுதி. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்கிற ராசி யாருன்னா ரிஷபராசி. கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வரும் பாருங்க, என்னம்மா இப்படி சொல்கிறேன்ட்டு. அதுலேயும் ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்த்திகையாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அந்த ரிஷபத்தில் இருக்க கார்த்திகை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓரளவுக்கு நேர்மையாக இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஒரு உயர் பதவியில் இருப்பாங்க, உழைப்பாளி அவங்க. ஓகேங்களா. ஆனால் ரோகிணி அப்படி இருக்காது. உழைக்கும், கொஞ்சம் தயங்கும், கொஞ்சம் வந்து இது பண்ணவும் தயங்கும். ஆனால் வந்து அந்த காற்றுலேயே எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்கன்ற கதை விட்டுருவாங்க. ஆமாம், ரோகிணி. மிருகஷீடம் வந்து எப்படின்னா அது பிடிவாதம் பிடிச்சி கௌரவம் இது பண்ணி எல்லாத்தையும் இழந்துடுமே தவிர, இல்லை ஹைலைட் ஆனது ரோகிணி தான். அது சொல்லணும்னா நம்ம ஒரு நாள் நட்சத்திரத்தை பற்றியே பேச ஒரு நட்சத்திரம், அதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் வேணும்னா அது ரோகிணியை பார்த்து கற்றுக்கலாம். அந்த மாதிரி சில நட்சத்திரம்லாம் இருக்குது. அந்த மாதிரி படிச்சுப்பாங்க இவங்க. இந்த அடுத்த வருஷமும் நல்லா அவங்களுக்கான காலம் ரொம்ப நல்லா படிச்சிருவாங்க. நிச்சயமா. ரிஷபராசிக்கு வந்து இந்த 2026 வருடங்கள் எப்படி இருக்கும், நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.